ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்குறோம். இலக்கிய வர போகிற எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போனாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய அஞ்சலி இந்த சிந்தாமணி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா நிலங்கடி அங்கே அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி இந்த வீட்டுக்குள்ளே வந்து நீ காலடி எடுத்து வச்சேன்னா கண்டிப்பாக வந்து உன்னை உயிரோடே வந்து வைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் நம்மளுடைய மாசிலாமணி சொல்கிறாங்க. ஏங்க நம்ம பொண்ணு வந்து வீட்டுக்கு வரதுனால என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்ன பற்றியும் இவங்க வந்து இந்த நம்ம வீட்டில் இருந்தாலே வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டை வந்து ரெண்டாக்கி வந்து உண்டு இல்லாத பண்ணுருவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம கார்த்தி முடிந்தீங்கன்னா நம்மளுடைய ஜானி கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சா அப்படின்ட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பத்திரை அடிச்சுக்கிட்டு இந்த அஞ்சலியை வந்து கூட்டுக்கிட்டு போனேன். ஆனால் வந்து இப்போ வந்து போலி கர்ப்பமாக வந்து நல்லாவே வந்து ஏமாற்றிருக்கேன். குழந்தை மேலே வந்து ரொம்பவே வந்து ஆசையாக இருந்தேன். அதே மாதிரி தான் நீங்களுமே வந்து இருந்தீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மண்ணள்ளி போடுற மாதிரி வந்து இந்த அஞ்சலி வந்து பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய கார்த்தி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பைரவி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து இப்படியே பட்டவளா, கேடு கெட்டவளா, அவளை வந்து 4 அரை விட்டு நான் வந்து ஏண்டி இப்படி பண்ணணும் வந்து நான் கேட்காது விடுறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா தண்டிக்க வேண்டியதுன்னா உங்கள் 2 பேர் தான் நான் வந்து தண்டிக்கணும். அவளை வந்து ஆல்ரெடி வந்து நான் டிவோர்ஸ் பண்ணி அவளை வந்து ஹாஸ்பிட்டலே வந்து வெளுன்னு வெளுத்து அவளை வந்து நான் தண்ணி தெளித்து விட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து அவள் என் வாழ்க்கையிலே இல்லாத மாதிரி என் வாழ்க்கையை கெடுத்தனத்தில் முதல் பங்கே வந்து உங்களுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஏன் என் வாழ்க்கையில் வந்து இப்படி வந்து பூந்து விளையாடுனீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து உங்கள் அண்ணன் மகன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருந்தது இல்லையா? எப்போ பாரு வந்து அண்ணியை அழிக்கணும், அண்ணனை அழிக்கணும் அப்படின்னே வந்து கங்கணம் கட்டிட்டு தெரியுங்க. இதில் என்ன சந்தோஷம் உங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து கேட்குறாங்க. கார்த்திக் என்ன பேசுகிறா? அவள் வந்து இது வரைக்கும் வந்து பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. எனக்கே வந்து நீங்கள் சொல்லி தான் வந்து தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து அடிக்கப்படும். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா கௌதம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. இந்த பைரவி நீ வந்து அடித்தேன்னா கண்டிப்பாக வந்து நீ உனக்கு தான் வந்து ஆசைங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வர வர எனக்கு இந்த வீட்டில் வந்து மரியாதையில் போயிடுச்சு, நான் வந்து சொல்கிறத வந்து யாருமே வந்து நம்ப மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த பைரவி. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போயாவது வந்து யாருக்காவது வந்து உண்மையாக நடந்திருந்தால் நீங்கள் சொல்கிறத வந்து யாராவது ஒரு ஆளாவது இந்த வீட்டில் வந்து நம்புவாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாம் வந்து ஃப்ராடு தனம். அந்த அஞ்சலி நீங்கள் வந்து எவ்வளோ ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரியாது புரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து நம்பிடணுமா? உங்கள் பக்கம் வந்து நியாயம் இருக்குன்றதை நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே வந்து கோவப்படக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து பேசுகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி பேசிட்டீங்கன்னா கண்டிப்பாக அத்தனை கூட வந்து பார்க்க மாட்டேன், இங்கேயே வந்து கொன்று புதைச்சிருவேன் நடு வீட்டிலே அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க. இனிமையாவது இந்த ஒழுங்காக வந்து நீங்களாவது வந்து திருந்தி வாழ பாருங்கள். அந்த அஞ்சலி கூட வந்து கூட்டு சேராத அவளும் வந்து இனிமேல் இந்த வீட்டுக்கு வரமாட்டான். இனிமேல் வந்து இந்த கெட்ட எண்ணத்தெல்லாம் தூக்கி குழி தோண்டி வந்து போச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய கௌதமி கார்த்தி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைரவி வந்து திருந்துவாளா இல்லை மறுபடியும் இந்த அஞ்சல் கூட சேர்ந்து நம்ம இலக்கியம் வந்து எப்படி வந்து அழிக்கணும்னு திட்ட போடுவாளா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோட் வந்து இருக்க போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.